மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் ஸ்ரீஜா குட்டி, உங்களுக்கு இன்னைக்கு 2வது பிறந்த நாள்னு சொன்னாங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும். உங்களை வாழ்த்துறது சித்தப்பா சித்தி 2 பேரும் விஷ் பண்றாங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விஷ் பண்றாங்க. நாங்களும் எங்க டீம் சார்பாக உங்களை விஷ் பண்றோங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க செல்லக்குட்டி. ஹாய் சங்கீதா சகோதரி, உங்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் புத்தாண்டை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. நல்லா கோயிலுக்குலாம் போங்க. நல்லா ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் நல்ல விருந்தா தான் இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சிட்டான். இன்னைக்கு வருஷப்பரப்பு இல்ல, தமிழ் வருஷப்பரப்புனா சும்மாவா? நம்ம தமிழர்களுக்கு உகந்த நாள். காலையில எந்திரிச்சு கோலம் போடணும், வைக்கணும். என்ன செய்ய, நம்மதே ஒத்தையில ஓட வேண்டியிருக்கு. மருமக மாசமா இருக்கா, மக வாக்கப்பட்டு போயிட்டா. நாத்து ஒருத்தி வீட்டோட கிடக்கா, ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை நாத்து மக, அவன் என்ன செய்வா? அவளுக்கு கோலமும் போட தெரியாது, ஒண்ணும் போட தெரியாது. நமக்கு ஒத்தாத்திக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டேங்குது. வயசானாலும் நம்மதையும் செய்யும் நம்ம வேலையை. கோலம் நல்லாத்தே இருக்கு. இன்னொரு தடவை வெள்ளப்பொடியை போட்டு பூராதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அப்பதான் நல்லா கோலம் எடுப்பா தெரியும். சும்மா கோலத்தை போட்டுட்டே இருந்தாலும் நம்மளா இருக்கும் ஒரு மாதிரி ஒத்தையில் வர்க்கு இருக்கு. ஒரு பாட்டை பாடிக்கிட்டே கோலத்தை போடுவோம். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லி வைப்பேன். அதிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சி நிற்பேன். இன்னும் வாசலில் கோலத்தை வரையவில்லை, உன் வலையொலி கொலுசுகள் கேட்கவில்லை, ஏன் தாமரை பூக்கவில்லை. லலலா 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 லலா. அப்பனா வாசல்ல கோலம் போட தாமரை பூ வைக்கணும். தாமரை பூக்கு எங்க போறது? இந்நேரத்தில் நான் எங்க போய் பிடிக்கிட்டு வருவேன். சரி, இருக்கிற ஒரு பூவை வச்சு விடுவோம். எதுனாலும் விசேஷ நாள் நல்ல நாள் வள நாள் வந்தா என் பொண்டாட்டி அங்கம்மா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த எந்திரிச்சிட்டல்ல, காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அழகா கோலத்தை போட்டு சூப்பரா ஆக்கிட்டால, வாசலவே அமர்க்கலை பட்டிட்டால. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க ஒரு தாமரை பூவை வச்சாதான்னு நல்லா இருக்கும். அதுக்காண்டி தானே நான் இந்நேரம் எந்திரிச்சு போய் அலாரம் வச்சு எந்திரிச்சு போய் தாமரை பூ அப்படின்ட்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் கொடுப்போம். இதை பார்த்தன்னே ஆனந்தத்துல பொங்க போறா நம்ம பொண்டாட்டி. ஆத்தாடி, இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. கோலம் போடணும், போய் பூஜை ரூமெல்லாம் கிளீன் பண்ணணும், குளிக்கணும். இன்னைக்கு சமையல் வேற செய்யணும். இன்னைக்கு தமிழ் வரப்பரப்புல இன்னைக்கு இலை ஓட்டு சாப்பிடணும். என் மாமியா என்னைக்குனா விசேஷ நாள் வந்துச்சுன்னா போதும், இலை ஓட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கும். இன்னைக்கு என்ன வேலை செய்யலான்னு தெரியல. 2-3 காய்கறி வகையெல்லாம் செய்யணும், சாம்பார் செய்யணும், பாயசம் செய்யணும், வடை செய்யணும். அத்தே இன்னைக்கு வேலை கம்பிட்டேன். சரியா போகும் போல இருக்கு. இந்த காலையில பேச இருமல் கலந்த வேற வந்துட்டு நமக்கு ஒன்றும் சேர மாட்டேங்குது. அப்பா, நேற்று வேற அங்கே போய் மதினியை பார்க்க போயிட்டு வந்து வரவே லேட் ஆயிடுச்சு. ராத்திரி உறக்கம் இல்லை. நைட் தூங்கவே மணி 12:30 மணி 1 மணி ஆகி போச்சு. அப்பா, என்கிட்ட நாளைக்கு கொண்டு போய் மகள் அங்கே போய் விட்டு வந்துட்டான். அப்புறம் அந்த மதினிக்கு உடம்பு சரியில்லை. அங்கேயும் நல்ல நாள் ஒழுங்கு வேலையை பார்க்கணும்ல. அப்புறம் என்ன செய்யறது? என்ன அங்கம்மா ரொம்ப நேரம் அவளா பேசிக்கிருக்கா? இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி அவளா சொல்லி பார்த்துருக்கா. அவளுக்கு இன்னைக்கு முழுக்க அவளுக்கு வேலை சரியா போகுமாவும். நல்ல நாள் ஒரு நாள் வந்து அவளுக்கு ரெஸ்ட்ன்றதே கிடையாது. இந்த வீட்டில் எங்கே இருக்கிற பொம்பளையாவது ஒரு ஆள் கூட நம்ம பொண்டாட்டி உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம தம்பி பொண்டாட்டி அதுக்கு மேலே அந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை தூக்கி வச்சுக்கிட்டு காலத்தை கடத்திடுது. எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. பாவம், இவளா எல்லாத்தையும் விட்டு போட்டு செஞ்சுருக்கா. கோலத்தை போட்டு முடிச்சுட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை போட்டு கொண்டு போய் மாமாவை எழுப்பணும். நீங்க நல்ல நாள்ல சீக்கிரம் எழுப்பிட சொல்லுவாரு. அசன் தூங்குவாரு. ராத்திரி அவரும் பாவம் தூங்க லேட் ஆகி போச்சு. காப்பியை கொடுத்து எழுப்புவோம். எழுப்பி முதல்ல மாமாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அங்கம்மா குட் மார்னிங். ஆத்தாடி, யாரு இந்நேரத்துல அங்கம்மான்றது? யாரா இருக்கும்? குட் மார்னிங்லாம் சொல்றாங்க. மாமா குரலையே சொல்றாங்க. மாமா நீங்க தானா? என்ன மாமா இந்நேரம் கையில தாமரை போட வந்து இருக்கீங்க? நான் கூட யாரா இந்நேரம் கூப்பிடுறது? பேய் விசாசம் வந்து கூப்பிடுறதோ என்னமோ. அது உங்க குரலையே கூப்பிடுதுன்னு ஒரு நிமிஷம் நடுங்கி போய்க்க மாமா. அங்கம்மா அதெல்லாம் கிடக்கட்டும், இங்க வா, என் பக்கத்துல வாயேன். இந்தாங்கம்மா தாமரை பூ பொடி. இந்த பூவோட என்னோட வாழ்த்துக்களை சொல்றேன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாமா தாமரை பூ சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நானும் உங்களுக்கு தான் முத வாழ்த்து சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே எனக்கு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாமா. எனக்கு தெரியாதா எங்கம்மா என்ன நினைக்கிறானே? அதனாலதான் உனக்கு மாதிரி நான் முந்திக்கிட்டு இல்ல. ஆமா, நல்ல வேலை. நான் கூட அழகா கோலம் போட்டுமே அதுல நடுவுல வைக்கிறது தாமரை பூ இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் மாமா. அழகா ஃப்ரெஷ்ஷா சூப்பர் கலர்ல கொண்டு வந்துட்டீங்க மாமா. இதை வச்சாலே இந்த கோலத்துக்கே ஒரு அழகு மாமா. இல்லைங்க வச்சுக்கிறேன். பாத்தங்கம்மா, போய் நடுவுல தாமரை பூ வைக்கிறேன்னு சொல்லி கோலத்துல விழுந்துடாத. கஷ்டப்பட்டு போட்டிருக்க, வீணா போகும். மாமா அதெல்லாம் நேக்கா கொண்டு போய் வச்சிருவேன். நான் இதை காட்டிலும் பெரிய ஓலம்லாம் போட்டு நடுவுல பூ வச்சுடுவேன். நான் இப்ப பாருங்க எப்படி வைக்கிறேன்னு. எப்படி மாமா சூப்பரா வச்சுட்டு நடுவுல கொண்டு போய்? இப்பதான் மாமா நான் போட்ட கோலத்துக்கே ஒரு அழகு வந்திருக்கு. அதே தாமரை பூ வச்சதுனால வந்து அழகு இல்லை. உன் கைவிட்டாலே எல்லாமே அழகா மாறிடும். சரி மாமா, போதும் மாமா ஐஸ் வச்சது. உங்களுக்கு சூடு போட்டு வச்சிருக்கேன். டக்குனு வாங்க, குளிச்சுட்டு துணி பண்ணி மாத்திட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் பக்கத்துல. நானும் போய் குளிச்சுட்டு பூஜை வேலையை பாக்குறேன். வாசலிலே தாமரை பூ வச்சு புட்டா நேசத்திலே மனச தச்சு புட்டா பூவும் கோலமும் ஒன்னும் சேர்ந்தது இப்போது. ஏங்கம்மா நம்ம 2 பேரும் இப்படி பாட்டு பாடி சந்தோஷமா இருந்து எம்பிட்டு நாள் ஆகி போச்சு. ஆமா மாமா, என்ன செய்யறது? கல்யாணம் சொல்லி அந்த சொல்லி வேலை வெட்டியா இருந்துட்டான். இப்ப பிள்ளைய கட்டி கொடுத்துட்டான். இன்னி அடுத்தது நமக்கு வேலை இருந்துட்டே தான் மாமா இருக்கு. எங்க ஓய்வு இருக்கு? சரி மாமா போய் குளிங்க, தண்ணி ஆறி போகுது.
ஆத்தாடி இன்னைக்கு எம்புட்டு வேலை இருக்குது பூராத்தையும் நம்ம தான் செஞ்சு முடிக்கணும். என்ன செய்ய? வீட்டிலனா அம்மா செய்வாங்க, நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருப்போம். ஏதாவது ஊடு மாடு எடுபடி மாதிரி ஏதாவது வேலையை செய்வோம். இப்போ எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். வீடு வாசல் தொடிக்கணும். அம்மா காலைல வாசல் தொளிச்சு கோலம் போடவே கை காலெலாம் வலிக்குது. இன்னும் எவ்வளோ வேலை செய்கிறது? பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், பூஜை பண்ணணும், இன்றைக்கி வெரைட்டியாக சமைக்கணும். நான்வெஜ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் போல். இந்த வெஜிடேரியன் தான் நிறைய வகை செய்ய வேண்டியது இருக்குது. காய்கறி கூட்டு பொரியல் ரசம் அம்மா எத்தனை செய்யணும். தடி இன்றைக்கி நம்ம அண்ணி வேற வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் சமைக்கணும். ஒரு வேலையாக செய்வோம். முதல்ல வீடு வாசலாம் துடைப்போம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். இவரியே பாக்கியம் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல, சொன்ன மாதிரி கரெக்டா பேசணும். அவகிட்ட போய் மூஞ்சி கிஞ்சி காமிச்சிடக்கூடாது. சொன்னது போல பதுஸ்தா பேசணும், புரியுதா? ஆமாம்மா, இந்த மனுஷன் இம்புட்டு நாள் கழிச்சு பெத்த பிள்ளை வருது, அதுக்கு சந்தோஷமா பேசணும்னு பேசுறாரா? எப்படி மூஞ்சியை காட்டிட்டு பேசுறாரு வருமா? வேண்டா வெறுப்பா பிள்ளை மனசு எப்படி கஷ்டப்பட்டு போயிருப்பா. இன்னைக்கு வீட்டுக்கு வர நாள் நல்லபடியா பேச வைக்கணுமா. நம்மளால முடியாது, நெட்டச்சினாலதே முடியும். அதனால அவளை எப்படி பேசப்படணுமா அப்படி பேசிட்டு வச்சிடணுமா. ஆமாடியே, உங்க வீட்டுக்காரதே எப்ப பார்த்தாலும் தங்கச்சி மகா தான் கிடக்காரு. அவ கிழிச்ச கூட தாண்ட மாட்டாரு போல இருக்கு, அப்படியில இருக்காரு. அதனால அவ சொன்னாதான் கேட்பாப்ல. நம்மளாம் இன்னைக்கெல்லாம் சொன்னாலும் காதுல வாங்கவே மாட்டாப்ல. அதனால அவன் மூலியமா தான் நம்ம காரியத்தை நடத்தணும், புரியுதா? ஆமா ஆமா, சீமையில தங்கச்சி மகளை கண்ட ஆளு இந்த ஆளு. நம்ம உள்ள வரட்டும், உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. சரி சரி வாமா, போய் டிராமா ஆரம்பிப்போம். மாப்பு குச்சி இங்கே தான் வச்சுட்டு போனோம், கிச்சனில் காணா. அத்தை தூக்கி இங்கே வச்சுட்டாங்களா? எங்கிட்டு வச்சாங்கன்னு தெரியலையே. மொட்டை மாடில் காய வச்சிருப்பாங்களோ? முதல்ல தேடி எடுத்து வீட்டை தொடச்சி விட்டுருவோம். அம்மாடியே மருமகளே, என்னம்மா செஞ்சுட்டு இருக்க? என்னது மருமகளேவா? யாரு? அத்தையா? நெசமாத்த நம்மளத்தையும் கூப்பிடுறாங்களே, இல்லை கனவு காண்றோமா? இம்புட்டு ஆசையா அத்தை கூப்பிட மாட்டாங்களே, என்ன அதிசயமா இருக்கு. எமாடியே உடனே தாமா அவங்க மாமியா கூப்பிடுறா. என்ன ஊனாமா ஆனாமா அமைதியா நிக்கிற அப்படியே என்னன்னு கேளு. எத்த சொல்லுங்கத்த, நீங்க ஏத்த எந்திரிச்சு வந்தீங்க? அதுங்குள்ளையும் நீங்க ரெஸ்ட் எடுங்கத்த. டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு உங்களை? ஒரு வாரமா தான் நீங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் எனக்கு வருஷப்பருவம் அதுமா நான் ஆஸ்பத்திரியில் இருக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் வந்துட்டீங்க. இல்லைன்னா 2 நாள் இன்னும் அங்கேயே இருந்திருக்கணும். நீங்க என்னங்க அத்த, என்னத்த வேணும் உங்களுக்கு? வேணும்னா என்கிட்ட சத்தம் கொடுக்க வேண்டியதான், கொண்டு வந்திருப்பேன் இல்லத்த. மாடி மருமகளே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தைக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. இந்த அன்பா ஆசையா நீ சிரிச்ச முகமா பேசுற, இதை பார்த்தாலே எனக்கு உடம்பு நல்லாயி போயிடும். இதுக்கு மேல என்னத்தம்மா ரெஸ்ட்? சரிங்க, நீங்க ஏத்த கிச்சனுக்குலாம் வந்திருக்கீங்க? என்னத்த காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வாங்க. நீங்க காஃபி எல்லாம் குடிக்க கூடாதுங்க. காலையில உங்களுக்கு பூசணிக்காய் ஜூஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதை நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறமா நீங்க காஃபி டீ குடிங்க. எம்டி ஸ்டொமக்ல நீங்க அதான் குடிக்கணும். சரி மருமகளே, நீ என்ன அவளுக்குறே கொடு. உங்க கையால எதை கொடுத்தாலும் அத்தை குடிப்பேன். என்னத்தை குடிச்சு என்ன செய்ய போகுது உடம்பு? மனசு சந்தோஷமா இருந்தா தானே உடம்பு நல்லா ஆகும். மனசுதான் கவலையிலேயே கிடக்கேம்மா, என்னதையும் செய்யறது. ஏ என்னாடியே சொல்ல வந்ததை கரெக்டா சொல்லுவியா? உம்மா உம்மா இருக்கு நீ பாட்டுக்கு சொல்ல வந்ததை கரெக்டா சொல்றியே. சர்க்காய்க்கு இடையிலேயுமா? என்னத்த உங்களுக்கு கவலை? என்னத்த எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க. சொல்லுங்க. உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லம்மா. நேத்து தான் ஆஸ்பத்திரிக்கு உங்க அண்ணியாரி வந்திருந்தாள்ல, உங்க மாமாவே ஒழுக்கமாவே பேச மாட்டேன்ட்டாரு. பிள்ளை பாவம் மனசு வேதனைப்பட்டு போயிட்டா. கண்டும் காணாம சரி பெத்த பிள்ளைய பார்த்து அப்படியா இருப்பாங்க. ஒரு சிரிச்ச மூஞ்சியா நல்லபடியா கலகலன்னு பேசினாதான் அந்த பிள்ளைக்கு நிம்மதியா இருக்கும். நம்ம அப்பா என்னடா மூஞ்சியை பிடிச்சி வச்சுக்காரேன்னு மனசு சங்கடப்படாதா? உங்க அப்பா அப்படி பேசினா நீ வேதனைப்பட மாட்டியாம்மா? சொல்லுமா. நீ தான் உங்க மாமனுக்கு கொஞ்சம் எடுத்து புத்திமதியை சொல்லணும். இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் இருக்காங்க அண்ணி. அவ வர்றப்ப நல்லபடியா பேசி சந்தோஷமா இருக்க சொல்லுமா. நீ சொன்னாதான் உங்க மாமன் கேட்பாரு. நாங்கெல்லாம் சொன்னா எதுவும் கேட்க மாட்டாப்ல. உன் கையில தான் இருக்கு. உங்க அண்ணி சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாததான். இதுதானே விஷயம். நீங்க பேசாம இருங்க. மாமா கிட்ட நான் எடுத்து சொல்றேன். அவர் கண்டிப்பா எடுத்து சொன்னா கேட்பாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதை பத்திலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க உடம்ப போட்டு கெடுத்துக்காதீங்க. நான் பேசுறேங்க அவர்கிட்ட. ஆமாமா, அது மட்டும் இல்ல, உங்க அண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வர்றா. அவளுக்கு ஆரத்தி எடுத்து நீதான் அவளை வரவேற்கணும். அப்பதான் அவள் மனசு சந்தோஷப்படுவாம்மா. அவளை பிடிச்ச திருஷ்டி எல்லாம் போகும். நல்ல மனசுக்காரி நீதான் அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வரவேற்கணுமா. நீதான் இப்ப எல்லாத்தையும் அவள் நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இது கூட நான் செய்ய மாட்டேன். அன்னிக்காக நான் இது கூட செய்யறேன். நான் அதுக்கு நாத்தனாருன்னு வீட்டுல இருக்கேன். அதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன். அவங்க நல்லபடியா பாத்துக்குவேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க அவங்கள பத்தி. இதுக்கப்புறம் அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரியா? இது போதும் மருமகளே, நீ இந்த அளவு தைரியம் சொன்னதே எனக்கு தெம்பா இருக்கு. சரிம்மா, நீ அந்த ஜூஸை போட்டு கொண்டு வா. அத்தை போய் ரெஸ்ட் எடுத்துருக்கேன். சரிங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த வீடு வாசலை மட்டும் நம்ம கொஞ்சம் தொடச்சு விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேங்க. கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. பூஜாரி எல்லாம் கிளீன் பண்ணணும், விளக்கெல்லாம் விளக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கொண்டு வரேங்க. ஐயோ, என்ன மருமகளே சொல்ற? வருஷ பருப்பு அதுவுமா வீடு வாசல போய் துடைக்கலாமா? தொடச்சுட்டு போயிருமா? இதெல்லாம் உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையாமா உனக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்க வேணாமா? எப்பயுமே வெள்ளி செவ்வாய்க்கு நல்ல நாளும் பொழுதெல்லாம் வீடு தொடச்சு விடக்கூடாதுமா. விளக்கெல்லாம் வளர்க்கக்கூடாது. வீட்டுக்காகாது. வீட்டுல இருக்க லட்சுமி ஊரம் போயிரும்ல. நீ சொல்லியிருந்தா நானே செஞ்சு வச்சிருப்பேன் முந்தா நாள். நீ இத்தனை நாள் போய் உங்க அம்மா வீட்டுல இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நானே கிளீன் பண்ணி வச்சிருப்பேன் வீட்டை. பரவாயில்ல விடுமா, நீ கிளீன் பண்ண வேணாம்.
இல்லத்த, அம்மாலாம் எப்பயுமே முத நாளே செஞ்சுதான் வைப்பாங்க அத்தை. நான் இங்கே இல்லை அங்கே போயிட்டேன் இல்லத்த, அதனால தான் செய்ய முடியல. வீட்டில் இருந்தால் செஞ்சு வச்சுருந்துருப்பேன். அம்மா எப்பயுமே வெள்ளி செவ்வாய்னா வியாழக்கிழமை திங்கக்கிழமை அந்த மாதிரி தான் செய்வாங்க, முத நாளே செஞ்சு வச்சுருவாங்க. நான் வீட்டில் இல்லை, உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்கள் எப்படி செய்வீங்க அத்தை? சரிங்க அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் சும்மா பூஜை மட்டும் பண்ணிக்குவோம் அத்தை. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்க அத்தை, நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அத்தை. பரவாயில்லம்மா கோலம்லாம் நல்லா போட்டிருந்தேன், வெளியில பார்த்துட்டே வந்தேன், அருமையா இருந்துச்சு. உங்க அம்மா நல்லா கோலம்லாம் சொல்லி கொடுத்துருக்கோல. சரிம்மா நீ வேலையை பாரு, நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். என்னாச்சு நம்ம அத்தைக்கு திடீர்னு இப்படி மாறிட்டாங்க? பத்தாவதுக்கு இந்த அப்பத்தா வேற மாறிட்டாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேனுது. இதெல்லாம் நிஜமா என்னன்னே தெரியலையே. முதல்ல மாமாட்ட போய் சொல்லுவோம் இந்த விஷயத்த. அடி மக்கு மக்கு, அவளுக்கு உன்னை ஏமாத்தி குள்ளா தச்சுட்டு போற ஆளுக, நீ அது தெரியாம அப்படியே அசந்து போய் நின்றுக்கு இருக்கா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறது? இப்படி இருந்தவளுக சடனா அப்படி மாறி இருக்காளுக. ஏன் மாறினாளுக, எதுக்கு மாறினாலும் கொஞ்சமாவது யோசிக்கிறாள இவ. என்ன பிள்ளையோ இவ. சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே, என்னம்மா தூங்கிட்டு இருக்க? சின்ன பொண்ணே உன்னதாம்மா. என்னம்மா காதல் வாங்காம என்ன தூங்கிட்டு இருக்க? நல்ல நாள் போது இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு, இன்னைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்க வேணாமா பொம்பளை பிள்ளை? குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங்லாம் கிடக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ எந்திரி. மம்மி, விஷ் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்க பாருமா, தமிழ் நியூ இயர்க்கு எப்பயுமே தமிழ்ல தான் விஷ் பண்ணணும், இங்கிலீஷ்ல எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? ஓகே மம்மி. அப்ப நீங்க எதுக்கு வடக்கிஸ் மாதிரி சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க? தமிழ் பொண்ணு மாதிரி தானே சாரி கட்டணும். இங்க பாரு, வாழு சேட்டை வர ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா ஏதாவது நல்லது சொன்னாங்கன்னா சரிங்கம்மான்னு கேட்கணும். அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு எனக்கே அட்வைஸ் பண்ண வந்துருவா. இவ்வளவு நேரம் தூங்குறியே, ஒரு நல்ல நாள் பொழுதும் எப்பயும் தூங்குற சரி, இன்னைக்கு வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு, இன்னைக்காவது சீக்கிரம் எந்திரிக்கலாம்ல. என்ன பொண்ணு நீங்க இப்போ? எங்க அம்மா எல்லாம் உங்க வயசுல பிள்ளை தூங்குனா அவ்வளவுதான், எங்களுக்கு சூடு வச்சு விட்டுருவாங்க. நானும் என் தங்கச்சி காலையில 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம் தெரியுமா? எந்திரிச்சு 2 பேரும் கோலம் போட ஆரம்பிச்சிருவோம். அழகா வாசல் ஃபுல்லா கோலம் போட்டு அழகா தாமரை பூ வச்சு அவ்வளவு அழகா வேலை பார்ப்போம். எங்க நீ எந்திரிச்சு அம்மாக்கு ஒரு டீ கூட போட்டு தர மாட்டேன்ற. மம்மி, இப்பயும் நீங்க பேசுனதுல ஒரு பிழை இருக்கு மம்மி. வாசல்ல எல்லாரும் பூசணி பூ தான் வைப்பாங்க, நீங்க தாமரை பூ வைப்பேன்னு சொல்றீங்க. இது என்ன மம்மி காமெடியா இருக்கு? அது தெரியும் எங்களுக்கு, பூசணி பூ தான் வைக்கணும்னு. பூசணி பூ தேடி அலையணும், எங்க பூசணி கொடி இருக்குன்னு அலைய முடியுமா? காலங்காத்தால போய் இதுனா எங்க வீட்டு வயல்லே வந்து குளம் இருக்கு, அதுல தாமரை பூ நல்லா நிறைய காய்ச்சி கிடக்கும், அதுல பிடிங்கி வச்சிருவோம் ஈஸியா. அதே பழக்கத்துக்கு நாங்க ஃபுல்லா தாமரை பூ தான் வைக்கிறது, பூசணி பூ வைக்கிறது விட்டுட்டோம். சரி எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் அம்மா, போய் போட்டுக்கிட்டு வா போ. என்ன மம்மி, ஜீன்ஸ் டாப்பா? இன்னைக்கு ஜீன்ஸும் இல்ல டாப்பும் இல்ல, இன்னைக்கு சாரி தான் நீ கட்ட போற. இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு, லட்சணமா பொண்ணா இன்னைக்கு புடவை கட்டிட்டு வர, நம்ம கோயிலுக்கு போறோம் சரியா? அப்படியே கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சா நம்ம சித்தியை பாத்துட்டு வரலான்னு இருக்கேன். இன்னைக்கு அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு பேசிக்கிட்டாங்க, ஏதோ ப்ரெஷர் அதிகமாயிடுச்சான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அவளை எப்படியாவது இன்னைக்கு பார்க்கணும், மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன இருக்கா, எப்படி இருக்காளோ, எப்படி என்னன்னு தெரியல. ஒரு ரெண்டு போய் பார்த்து வந்துடலாம் வா. இங்க பாருங்க மம்மி, நீங்க தான் எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை பத்தி நினைக்கவே மாட்டேன்றாங்க, யாருமே உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் தங்கச்சி அம்மா அண்ணன்னு சொல்லி உருகிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க யாருமே உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ தெரியல. தப்பு பண்ணது நான் தான், அப்ப நான் தான் அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்படி இறங்கி வருவாங்க? நான் தான் இறங்கி போகணும், வேற வழி. என்ன அம்மாவும் மகளும் வீட்டுக்குள்ளேயே பிரச்சாரம் பண்றீங்களா? வெளியில போனாதே தேர்தல் பிரச்சாரம், எங்க பார்த்தாலும் ஒரே பாட்டும் சத்தமுமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் பிரச்சாரம் தானா? என்னதே பிரச்சனை காலையிலயுமா? டேடி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீங்க தான். உங்களாலதான் இப்படி பிரச்சனையும் ஓடிக்கிருக்கு, இப்படி பிரச்சாரமும் ஓடிக்கிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணதே இத்தனைக்கும் காரணம் அம்மா. அதனாலதான் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் வழியே போய் பேசணும், அவங்க கிட்ட பழகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தங்கம்மா அப்படியா சொன்ன? நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா கடைசியில? அட நீங்க வேற ஏங்க, இந்த வாண்டு காலையில எந்திரிச்சு சேட்டை பண்ணி தர்றா வாட்ல. எந்திரிச்சது லேட்டு, இதுல உங்களுக்கு என்ன சண்டை கூட பாக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவளுக்கு அங்கம்மாவுக்கு இன்னைக்கு உடம்பு முடியலன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆளுங்க வெளியில பேசிட்டு இருந்தேன், கேள்விப்பட்டேன். ஏதோ ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்களாம். சரி அதான் வாடி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் பாத்துட்டு வரலான்னு சொன்னா, உங்க மக கடைசியில எனக்கு உங்களுக்கு சண்டை முடி விடுறா. என்ன தங்கம் விளையாடுறிய நீ? எப்படி நீ அவங்க வீட்டுக்கு போவ? அவங்க உன்னை போனா சும்மா விட்டுருவாங்களா? சும்மா எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க வீட்டுக்கு நீ எதுக்கு போற? எப்படி பாப்போம் தங்கச்சி போய்? அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேங்க. ஐடியா எல்லாமே சொல்றேன். வருஷ பிறப்புக்கு எப்பொழுதுமே என் தங்கச்சி அம்மன் கோயிலுக்கு வருவா, வருஷம் கரெக்டா வந்துருவா. அந்த கோயிலுக்கு இன்னைக்கு எப்படியோ வருவா, அங்க பார்த்து மீட் பண்ணி பேசிடலான்னு ஒரு நம்பிக்கையில தான் சொன்னேன். அப்படியா? சரி எப்படியோ நல்லபடியா அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டீங்கன்னாக்கா அதுவே சந்தோஷம். எனக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சரி கூட சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு போ, தனியா போகாத. ஐ ஜாலி, இன்னைக்கு அம்மா அவங்க தங்கச்சி கூட போய் பேச போறாங்க. பல நாள் கனவு நிறைவேற போகுது. என்ஜாய்மா. இங்க பாருங்க உங்க பொண்ணு இப்பதான் சின்ன பிள்ளை மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டா, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கா. சரி போ, போய் குளிச்சு ரெடி ஆகுது, நம்ம கிளம்பலாம். என்ன தங்கம், அவ எவ்வளவு பெரிய பொண்ணானாலும் நமக்கு அவ குழந்தைதான். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? டாடினா டாடி தான் கரெக்டா சொல்லுவாரு. சூப்பர் டாடி. வேற வழி? நீ ஒரு லூசு, உங்க அம்மா ஒரு அரை லூசு, 2 பேரையும் சமாளிக்கணும்னா இப்படித்தான் பேசி ஆகணும். வேற வழி?
அடடடா, அப்ப எல்லாம் எப்படி பாட்டு எழுதிருக்காங்க, அழகா பாடல் வரியெல்லாம் கேட்கவே இனிமையா இருக்கு. இப்பயும் பாட்டு வருது, வாய்க்குள்ளேயும் நுழைய மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. சன்னி வந்த கழுதை எனக்கு டிங்கு டிங்குன்னு ஆடுதுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி பாட்டு, அடடடா. அண்ணன் தங்கச்சி உறவை அவ்வளோ அழகா போட்டிருக்காங்க இந்த பாட்டுல. இப்போதே மாமா நல்ல மூடில் இருக்காரு போல, பாசமலர் பாட்டெல்லாம் பாட்டுக்கு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து மாமாட்ட பக்குவமாக பேசிட வேண்டியதுதான். மாமா மாமா இந்தாங்க மாமா, காஃபி கொண்டு வந்திருக்கேன். வாமா மருமகளே, என்னம்மா புடவையெல்லாம் புதுசா இருக்கு, அம்மா எடுத்து கொடுத்து விடுச்சாக்கு நேத்து. சூப்பரா இருக்குமா, அருமையா. மாமா அதான் மாமா இல்லை, இதை அம்மா எடுத்து கொடுக்கல மாமா, அத்தை எனக்கு தமிழ் வருட பிறப்புக்கு எடுத்து கொடுத்தாங்க மாமா, புது சாரி மாமா. என்னம்மா சொல்ற, உங்க அத்தை எடுத்து கொடுத்தாளா? நம்பவே முடியலையம்மா, ஆச்சரியமா இருக்கு. உன்னைய கண்டாலே காங்க கதை படிப்பா, அவளாச்சாரம் எடுத்து கொடுத்தா உனக்கு? இல்லை மாமா, அத்தை தான் எடுத்து கொடுத்தாங்க. அத்தை இப்பெல்லாம் மாறிட்டாங்க மாமா, என்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக பேசுகிறாங்க மாமா, மாதிரி இல்லை மாமா. இந்தாங்க மாமா, ஃபஸ்ட்டு காஃபியை சாப்பிடுங்க. அப்பா நல்லா இருக்குமா பரம, காஃபி நல்லா வாடைய சூப்பரா இருக்கு. ஒரு ரிலாக்ஸா உட்காந்து டீ கூட குடிக்க முடியல, 2 நாளா ஒரே பரபரப்பாகி போச்சு. உங்க அத்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆகும், எனக்கு கையும் ஓடல கால் ஓடல, ரொம்ப பதட்டமா போச்சுமா சாமி. இப்பதான் இந்த கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுல பார்த்தா அதுக்கு மதினிகார பிள்ளை வேற வந்துருச்சு. அந்த பிள்ளைய பார்த்தனே எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு வேற வழி இல்லை, உங்க அத்தை பார்த்தாலே பார்க்கணும்ட்டா, அதனாலதான் போன் போட்டு வர சொன்னேன். எப்பா ஒரு டென்ஷன் மேல டென்ஷன்மா, இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மாமா அதை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. நான் பேசுவேன், நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகக்கூடாது மாமா. என்ன மருமகளே சொல்லுமா, நீ சொல்லி நான் வந்து டென்ஷன் ஆக போறேன், என்னன்னு சொல்லு. மாமா இன்னைக்கு அண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் மாமா அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக பேசுங்க மாமா, மூஞ்சியெல்லாம் காட்டாதீங்க, பாவம் இல்லை, அவங்க மனசு கஷ்டப்படும்ல. இதுவே எங்கள் அப்பா என்கிட்ட அந்த மாதிரி மூஞ்சி காட்டினா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்ல மாமா, அது மாதிரி தானே அவங்களும். விடுங்க மாமா, அண்ணியை மன்னிச்சிருங்க, வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நல்லபடியாக எப்பயும் போல் சிரித்து பேசுங்க மாமா. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருக்கு மாமா. நீ ஒரு கான பிள்ளை சும்மா இருமா, நீ அந்த பிள்ளை ஒன்னாம்மா. நீ எப்படிமா வீட்டுல பார்த்து கட்டி வைக்கிற மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்கிட்டு இப்படி அடக்க கொடுக்குமா வந்து குடும்பம் நடத்திக்கிருக்க, அப்படி அந்த பிள்ளை செஞ்சுச்சு. அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு எவனையோ ஒருத்தனை பிடிச்சி கட்டிக்கு போயிடுச்சு, அப்பே ஆத்தான எங்களை மதிக்கவா செஞ்சுச்சு. அந்த பிள்ளை நீ ஒண்ணு இருக்க, நீ வேற. சரி மாமா விடுங்க மாமா, ஏதோ ஒரு இதில் வயசு குளாரெலாம் பண்ணிட்டாங்க, எங்கிட்ட நல்லபடியாக போய் பிழைக்கிறாங்களா மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கனால, அதை விட்டுருங்க மாமா, மன்னிச்சிருங்க மாமா. அதான் மாமா அண்ணி இன்னைக்கு வந்தாங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடலான்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. நீ என்னமா கேன பிள்ளையா இருக்க, இதெல்லாம் அந்த பிள்ளை வீட்டுல இருந்து உனைய கல்யாணம் ஆகிட்டு வரப்போ உனைய வரவேற்றிருக்கணும், நீ அந்த பிள்ளைய போய் வரவேற்கிறேன்ற. இதெல்லாம் எனக்கு அனுபவப்பட்டு ரொம்ப மனசே வெறுத்து போயிடுச்சுமா. ஏற்கனவே உங்க சித்திகார பிள்ளை இதே மாதிரி செஞ்சுதேன், ஊரவே கேவலப்படுத்தி எங்க அப்பா தலை குனிஞ்சு நின்றாரு. நான் அதெல்லாம் சொல்லிதான் இந்த பிள்ளைய வளர்த்தேன். அம்புட்டியும் கேட்டு கூட இருந்து பார்த்து அப்பன் பெற கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பழையபடிக்கு இந்த பிள்ளைய அதே மாதிரி என்னைய தலை குனிய வச்சிருச்சு. நான் என்னமா செய்ய முடியும், எப்படி மறக்க முடியும்? சரிங்க மாமா, நீங்கள் சொல்கிறதுல எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லலை. போனதை பேசி நம்ம என்ன மாமா பண்ண முடியும், தப்பு பண்ணது பண்ணிட்டாங்க, அது இவ்வளோ நாளாகிடுச்சு. சரி அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தானே வச்சுருக்காங்க, நல்ல மாப்பிள்ளை தானே கட்டிட்டு போயிருக்காங்க. சரி மன்னிச்சு விட்டுருங்க மாமா எனக்காக, அந்த ஒரு தாட்டி மட்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மாமா. என்னம்மா நீ வேற இப்படி கேட்குற, நீ கல்யாணம் முடிச்சு வந்ததுல என்கிட்ட எதுவுமே இது வரைக்கும் கேட்டது இல்லை. மாமா அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு திடீர்னு இப்படி ஒரு ஆசைன்ற, என்னால் மறுக்கவும் முடியல. என்ன செய்ய? சரிம்மா உன் இஷ்டப்படியே இதை செய்ய, நான் ஒன்றும் சொல்லலை. மாமா நான் செய்கிறேன் மாமா, நீங்களும் அன்னிக்கிட்ட நல்லபடியாக பேசுங்க மாமா, சிரிச்சு எப்பயும் போல் பேசுங்க மாமா, அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. சரிம்மா இப்படி தூரம் நீ கேட்குற, நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? உன் இஷ்டப்படியே எல்லாம் நடக்கட்டும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னாம்மா நீ அவனும் கோயிலுக்கு போகிறீங்களா இன்னைக்கு எங்கேயும்? இல்லை மாமா, கோயிலுக்கு ஈவினிங் தான் போனோம், அண்ணி வராங்கல்ல, இன்னைக்கு சமையல்லாம் பண்ணணும், நிறையா வேலை இருக்கு மாமா, கிச்சன்லேயே எனக்கு வேலை சரியாக போயிட்டோம், ஈவினிங் போல தான் மாமா போகணும். சரிம்மா உங்க அத்தை என்ன செய்யறா அப்படி பாத்தியா? எதுவும் சாப்பிட்டாளா? இப்போ எப்படி இருக்கு? மாத்திரை மந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாளா? பார்த்தேங்க மாமா, இப்போ தான் மாதுளை ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வந்தேன், அத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த டிஃபன் ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே மாத்திரைலாம் எடுத்து கொடுக்கணும் மாமா போடுறதுக்கு. சரிம்மா பாருங்க, நான் மாமா வெளியில் ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். என்ன ஒருத்தரிங்க ஆனா வீட்டுல வெறிச்சோண்டு கிடக்கு. ஹாய் வள்ளி ஆண்டி, வாங்க வாங்க. என்ன கையில டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? என்னடி மம்மி, இந்தா கேசரிக்கு அத்தை உனக்கு எடுத்துக்கு வந்தேன், இந்த சாப்பிடு. உங்க அம்மா என்ன செய்யற ஆளக்கானா? ஐ கேசரியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, அம்மா உள்ள சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, என்னவா இன்னைக்கு விசேஷமா சாப்பாடு அவங்க வீட்டுல வருஷ பரப்புக்கு? இல்ல ஆண்டி, என்னைக்கும் போல சாம்பார் காய் அதான் வைக்கிறாங்க. ஸ்பெஷலா ஏதாவது வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி புலாவ் ஏதாவது பண்ணுங்கன்னா எங்க அம்மா செய்யவே மாட்டேன்றாங்க ஆண்டி. அப்படியா,
உனக்கு என்ன வெஜிடபிள் ரைஸ் தானே வேணும்? நான் செய்வேன் பாப்பாவுக்கு, கௌசி பாப்பாவுக்கு. நான் செய்யறப்ப உனக்கு கொடுத்து அனுப்புறேன், சரியா? என்னாடியே ஸ்கூலுக்குள்ள ஒழுக்கமா போறியா? நல்லா பரீட்சையில எழுதிருக்கியா? எப்படி எழுதிருக்க? எக்ஸாம்லாம் சூப்பரா எழுதிருக்கேன் ஆண்டி, நல்ல மார்க் வரும். அதான் நல்லா படிச்சு நல்லா எழுதிருக்கேன். வாடியே வள்ளியே, என்ன என்ன உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கேவா? இன்னைக்கு வருஷ பருப்புக்கு கேசரி இருந்தேன். சரி பொம்மி கேசரி நல்லா சாப்பிடுவான்னு சொல்லுவீல, அதை எடுத்து வந்தேன். நீ என்ன கரண்டி கைமா அலையிற? என்ன இன்னைக்கு சாப்பாடு? நானும் முருங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு வச்சு முட்டைக்கோசு பொரியல் பண்ணி இந்த பிள்ளை வடை கேட்டா 2 வடையை சுட்டு பாயசத்தை வைப்போம் சொல்லி ரெடி பண்ணிக்கிருக்கேன். இன்னைக்கு இலையில சாப்பிட்டாலே சாப்பிடணும்ட்டா, காலையில் வந்துட்டு சொன்னீமேவும். சரி வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா உண்டனா சாப்பிடுவா, அதனாலதான் சரி நல்ல நாள் அவரை இருக்குல்ல செய்ய செஞ்சுக்கிருக்கேன். ஆண்டி சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆண்டி. உனக்கும் தேண்டி பொம்மியே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏய் பொம்மியே போய் கேசரி நீ சாப்பிட்டு அப்பத்தா கொஞ்சம் கூட போ, உட்காந்து சாப்பிடு. ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா? நேற்று எங்க வீட்டுக்காரர் ஒரு வீடு சவாரி போயிருக்காரு. போயிட்டு வந்த இடத்துல பெரிய ஆச்சரியம் படி சாமி. என்ன அடியே என்ன ஆச்சரியம்? என்ன பேய் பூத தகத்தை பார்த்துட்டாரா? இல்லடி, ஒரு பங்களா வீட்டுக்கு போயிருக்காரு ஏசி கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்கு. போனா அங்கம்மாக்கா மாதிரியே அப்படியே இருந்துக்குடி, அப்படியே ஜெராக்ஸா அப்படியே வேற மாதிரி ஏதோ புடவை கட்டிக்கிட்டு பெரிய பங்களாவில் இருந்திருக்குடி. இவர் போய் என்ன மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு கேட்க, நானே அங்கம்மா இல்லை, அங்கம்மா அவங்க அக்கா தங்கம்மான்னு சொல்லியிருக்கு. ஏ ஆத்தே, என்ன அடி கொடுமை, அந்த அக்கா மாதிரியே இருந்தாங்களா? இது என்னடி ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்கன்னு இருக்க. அந்த அக்காவுக்கு அக்கா இருக்காக்கும்? ஆமாடி, அந்த அக்காவுக்கு ஒரு அக்கா இருக்கான். அதுபோல தங்கம்மாவா என் மாமியா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா என்னமோவும் யாரோ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு போயிடுச்சோட. அப்பத்துல இருந்து பேச்சுவார்த்தை இல்லையா, யாருமே பேசுறது இல்லையா. அவன் அண்ணன் விட்டாளுங்க, அங்கம்மாக்கா விட்டாளுங்க, யாருக்குமே போக்குவரத்து கிடையாதான். அவங்க இங்க வந்து தங்கிட்டாங்க அந்த பங்களாவில் வந்து. இத்தனை நாள் வெளியூர்ல எங்கேயும் இருந்தாங்களாம்டியே. அதத்தான் போய் அங்கம்மா கிட்ட சொல்லணும். அன்னைக்கு இந்த டூர் பஸ் அன்னைக்கு பேசலான்னு பார்த்தேன். எல்லாரும் இருந்தாங்க, கூட்டத்தில் வச்சு பேசக்கூடாதுல்ல இந்த மாதிரி சொல்லியெல்லாம். அதன் தனியாக போய் பார்த்து பேசுறப்ப பேசிக்கிறோம்ட்டு வந்துட்டேன். போய் கேட்கணும் அப்படி இன்னும் கேட்கல நான் அங்கம்மா கிட்ட. என்னாடி சொல்ற? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்குடி, வாங்கடி போய் பார்த்துட்டு வருவோம். இருடியே வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு போய் அங்கம்மா கிட்ட முதல்ல பேசுவோம். பேசிக்கிட்டு அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவோம். அப்புறம் போய் பார்ப்போம். 2 பேர்த்தையும் நேரம் ஒன்றா நிற்க வச்சு பார்ப்போம் முடியே. அப்போதான் நம்ம சந்தேகமே தீரும். அப்படியா? அப்பனா என் மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமேடி. ஓ மாமியாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த கிளடியை ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை நம்மகிட்ட. இந்த மாதிரி அதுக்கு ஒரு அக்கா இருக்குன்னு அங்கம்மாக்காவே நம்மகிட்ட சொல்லலையே. அது கூட ஏதோ கோவத்தில் இருக்குன்னு சொல்லாமல் இருக்கும். இந்த கிளடியோட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே நமக்கு. நீ எனக்கு சொல்றது நேரம் வரப்ப சொல்லுவோம்னு நினைச்சிருப்பாங்க. அதான் அவங்க யார் வச்சுக்கவே இருக்க போறாங்க, அதனால சொல்லாம வந்துருப்பாங்க. நேற்று எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்ல வந்து என் மாமியா சொல்லுச்சு. அதுக்கு பிறகு எனக்கே தெரியும். சரி சீக்கிரம் போய் வேலையெல்லாம் பாரு, வேலையை முடிச்சுட்டு போய் அங்கம்மா கிட்ட போய் கேட்டு வருவோம். சரி நானும் போய் சோறு தண்ணி ஆக்கி வச்சுட்டு வாரேன், போவோம் எல்லாரும். என்ன நீங்க என்ன தமிழ் வருட பிறவுக்கு புது துணிலாம் எடுத்தீங்களா எல்லாத்துக்கும்? நீ வேறடி புது துணி எங்கிட்டு வாங்குறது? புது துணி அந்த அவளுக்கு மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன், பொம்மிக்கு மட்டும். எங்களுக்குலாம் எடுக்கல. டூருக்கு வேற என்னடி 1000 ரூபாய் வைக்கிறாங்களாம்ல. இந்த வாருக்கு கொடைக்கானல் போயிட்டு வர்றதுக்கு 1000 ரூபாயா? அத்து எங்க போறது? நாங்களாம் 3 பேர் வந்தா கூட 3000 ரூபாய் வைக்கணும். எங்கிட்டு இருந்து 3000 ரூபாய்க்கு நான் போறது? அதே யோசனையா இருக்கு. ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கம்மி பண்ணா பரவாயில்ல. கேட்பாங்கல்லடி, போறதுக்கு டிக்கெட்டு, வாரதுக்கு டிக்கெட்டு, அப்புறம் அதுக்குள்ள எங்கேயும் பூங்கா என்னென்ன ஏதாவது இடத்துக்கு கூட்டுக்கு போக வைப்பாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்கணும், செய்யணும். இடையில சோறு தண்ணி நம்மளால வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே சோறு தண்ணி வாங்கி கொடுக்காட்டினா கூட எதுவும் ஸ்நாக்ஸு ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க. ஆகும்ல. அப்புறம் 1000 ரூபாய் ஆகாதா நீ பேசுறது? ஒன்னொன்னுக்குள்ளே உள்ள போனாலே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 100 ரூபா 200 ரூபான்னு இருக்கிறாங்க. அப்புறம் எங்க இருந்து போவாங்க? அதெல்லாம் நம்ம தனியா போனா அதுக்கு மேல ஆக முடியும். நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் 3000 ரூபாய. எங்க வீட்டுக்காரதான் கேட்டிருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்ல சொல்லிட்டு வந்திருக்கேன் அவருக்கு. அவர் வராரா என்னன்னு தெரியல. அங்கம்மாக்கா சொல்லிச்சு எல்லாரும் குடும்பத்தோட போக முடியும், கூப்பிட்டு பாடி அவரின்னு சொல்லியிருக்கு. உங்க வீட்டுக்காரர் வரலையா? எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டா வரமாட்டேன் நான் சொல்லுவாரு. அதில் மெச்சு போய் ஓடி வரமாட்டாரு. அவருக்கு 1000 ரூபாய் தண்டமா போட்டு கூட்டுக்கு போமான்னு பாக்குறேன். நீ என்ன செய்ய, எல்லாரும் குடும்பமா வந்தா கூட்டுக்குதான் போகணும். வெட்டி தண்டை வீணா போன முண்டோம்னு அந்த ஆளையும் கூப்பிட்டு போக வேண்டியதுதான். ஆட்டுமுடி அப்புறம் என்ன வேலையை பார்த்துட்டு வா, காலகாலத்துல போவோம். நேத்தே உன்னை வர சொல்லிக்கு இருந்துச்சு வா அங்கம்மாக்கா. நான் இந்த பக்கம் வரல, அப்படியே வைத்தியம் சொல்லாம. சரி போயிட்டு வேற வேலையை பாக்குறேன்.